நண்பர்களே, வெல்கம் டு கேரளா டிகேசிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நேற்று வந்து நமக்கு அதிகமாக வந்து இந்த 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்து கொடுத்தா ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஏன்னா தொடர்ச்சியாக வந்து நமக்கு 3 டைம் 8ஆம் நம்பர் கிடச்சதுனால வரும்னு எதிர்பார்த்தோம். அதுவும் நமக்கு அருமையாக மேட்ச் ஆகிருந்தது. அதுபோக காருண்யா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வித்தியாசமான நம்பர்கள் ஆடுறதுல பேர் போன ஒரு கம்பெனி. ஏன்னா ஏற்கனவே வந்த நம்பர் தான் திரும்ப வந்திருக்கு. நீங்கள் நல்லா பாருங்கள், ஏற்கனவே போன வாட்டி நமக்கு எஸ்கேல நமக்கு என்ன கொடுத்தாங்க, 805ன்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 807ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது, சரிங்களா. அது வந்த நம்பர் தான் திரும்ப கொடுத்துருக்காங்க தவிர புதுசாலாம் எந்த நம்பரும் வைக்கல, சரி. அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அதே மாதிரி போன வாரத்துக்கு முந்தின வாரம் நமக்கு ஆடினாங்களே அந்த நம்பர் பாருங்கள், அப்படியே மேட்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 80 அப்படிங்கிற நம்பரை அப்படியே தூக்கி வந்து இங்கே வச்சுக்கிறாங்க. அதை கனெக்ட் பண்ணி நம்மளும் ஒரு சில நம்பர் அதான் நீங்கள் ஐடியா பண்ணுங்கண்ணே. எப்போயுமே வந்து காருண்யா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து ட்ரா நம்பர் வச்சு ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்து நம்ம கொடுத்தோம்னா அவங்க போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை வச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போன வாரம் ரிசல்ட்டை வச்சு ஒரு நம்பர் எடுத்தோம்னா அவங்க வந்து ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி அது நம்ம அதனால தான் ரெண்டையுமே பேஸாக வச்சு நம்ம கொடுத்தோம். இன்றைக்கி நான் என்ன சொன்னால், நமக்கு வந்து 5ஆம் நம்பருக்கான வாய்ப்போடு இருக்குன்னு எதிர்பார்த்தேன். நான் போன வாரத்தில் அடிச்சப்பட்ட நம்பர்லேருந்து நமக்கு இந்த 05ங்கிற நம்பரும் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் மெத்தடை கனெக்ட் பண்ணும்போது 5ஆம் நம்பருக்கும் 8ஆம் நம்பருக்கும் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும். அதுதான் மாறி வந்துச்சு தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஓரளவுக்கு நமக்கு இன்றைக்கி பரவாயில்ல. காருண்யா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக சொதப்பாமல் ஓரளவுக்கு இந்த 8ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் இதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து 5ஆம் நம்பர் கொடுத்தோம், 8-5ன்னு கொடுத்தோம். அவங்க 8-0ன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை, சரியா. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் இருக்குது. அது என்னன்றது பார்ப்போம். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு நேற்று வந்து யாராவது பார்க்காம இருந்தாங்க, அந்த பேட்டர்ன் மெத்தடில் 7ஆம் நம்பர் பெஸ்ட்டாக வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். இந்த 7ஆம் நம்பருக்கான வேணால் 907ங்கிறது ஏற்கனவே நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர். 907ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். இது ஏற்கனவே வந்த பேட்டர்ன் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி தான் வந்த பேட்டர்ன் தான் நமக்கு இன்றைக்கி அருமையாக வந்து நமக்கு 7ஆம் நம்பர் சி போர்டில் வந்து மேட்ச் ஆகிருக்கு. பட் நாளைக்கு நமக்கு ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும், மதிப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். யாருக்காச்சும் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், நமக்கு இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வரைக்கும் மேலே பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே பெண்டிங் நம்பர் தான். ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 நாளாக பெண்டிங், பி போர்டில் 5, சி போர்டில் வந்து நமக்கு ஒரு 3. அது இன்னையோட சேர்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக தான் வருது, சரியா. 18, 6, 3. அடுத்து நமக்கு 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 11, பி போர்டில் 11, சி போர்டில் வந்து ஒரு 28 நாளாக பெண்டிங்கு. இது அதிகமான பெண்டிங்கு. அடுத்து பாருங்கள், 3ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 27, பி போர்டில் வந்து நமக்கு நேற்று வந்துருச்சு 1, சி போர்டில் வந்து ஒரு 14 நாள் பெண்டிங்கு. அடுத்து 4 நம்பர் எடுத்திங்கன்னா 4 நம்பர் அதே மாதிரி 3, பி போர்டில் 2, சி போர்டில் வந்து ஒரு 25. அடுத்து 5ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 10, பி போர்டில் வந்து நமக்கு ஒரு 3, சி போர்டில் வந்து நமக்கு எத்தனாச்சு ஒரு 11. இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான். அது மாதிரி பெண்டிங் நம்பருங்கிறது நமக்கு 5ஆம் நம்பர் வரைக்குமே அதிகமான பெண்டிங் நம்பர் தான் நிற்கிது. அதனால தான் நமக்கு 5ஆம் நம்பருக்கு கீழே வந்து எல்லாமே ஓரளவுக்கு எடுத்துட்டாங்க. அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 6, பி போர்டில் 25, சி போர்டில் வந்து நமக்கு ஒரு 3. அதுக்கு அடுத்தபடி 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 8, பி போர்டில் 8, சி போர்டில் வந்து ஒரு 5, சரியா. அதுக்கப்புறம் வந்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 0 இன்றைக்கி வந்து மறுபடியும் வந்திருக்கு. அதே மாதிரி சி போர்டில் வந்து பி போர்டில் வந்து ஒரு 12, சி போர்டில் வந்து ஒரு 6 நாளாக பெண்டிங். அதே மாதிரி 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் 7, சி போர்டில் வந்து 2, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து நமக்கு 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 18, பி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு. அதே மாதிரி சி போர்டிலையும் நேற்று வந்து 1, அவ்வளோதான் பெண்டிங், சரியா. இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நாளைக்கு எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது என்ன நம்பர்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல பேட்டர்ன் பார்த்துட்டு வந்தால, நான் பேட்டர்ன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அதனால் அதே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு நம்பராது பேட்டர்னில் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து விழுந்துருது. அதனால தான் கொடுக்குறோம், சரியா. அடுத்து வந்து நமக்கு இன்றைக்கி 9-7ன்னு வந்துருச்சு, 907ன்னு வந்துருச்சு, இல்லையா. இந்த 907 வந்து நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் என்னென்னா 4ஆம் நம்பர் தான் வருது. ஏன்னா 907க்கு அதிகமாக தான் மேட்ச் ஆகிருக்கு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இந்த பேட்டர்ன் ஏற்கனவே இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஒரு நம்பரை கொண்டு வரேன், தவிர சும்மா ரேண்டமாக கொண்டு வரதில்லை. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதாவது 907 907 இது நேற்றே நம்ம சொன்ன 907. இந்த 907 ஏற்கனவே பேட்டர்னில் இருந்துச்சு. அந்த பேட்டர்ன் மறுபடியும் நமக்கு 4ஆம் நம்பர் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பருக்கான சோர்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதை தாண்டி 3ஆம் நம்பர் அதே தான். இப்போ வந்து 907 970 073 அப்படிங்கிற நம்பர் 074 073ங்கிற இந்த 2 நம்பருக்குமான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுக்கலாம், வாய்ப்புகளாக இருக்குது, அதிகமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் சேம் டைம் நம்ம கொடுக்குறோம். யாருக்காச்சும் இருக்குதான்னு பாருங்கள். அடுத்து பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து எனக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு என்ன கிடச்சிது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு 0 கிடச்சிது, இல்லையா. 0க்கு நமக்கு என்ன வரணும்னா 3-0 வந்து 8ஆம் நம்பர் தான் வருது. 308ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கான்னு பாருங்கள். நிறைய இடத்துல 308 நிறைய மேட்ச் ஆகிருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 3-8ங்கிறது
ரொம்ப ஃபேவரபுளாக வந்திருக்கு. அதே மாதிரி 3, 8, 5ங்கிறதும் ரொம்ப ஃபேவரபுளாக வந்திருக்கு. இங்கேயே வந்திருக்கு பாருங்கள் 3, 8, 5ங்கிறது இங்கேயே வந்திருக்கா 3, 8, 5. அதே மாதிரி 3, 8, 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக 3, 8 3, 0, 8ங்கிறது 3, 0, 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அப்போ வந்து 84, 53ங்கிற மாதிரி கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். அதை தாண்டி நமக்கு இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து 6ஆம் நம்பருக்கான ஸ்பெஷல் கேட்டகரி. ஏன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8, 8, 6 அப்படிங்கிற நம்பர் வரக்கான வாய்ப்பு. 38, 24, 6ஆம் நம்பர் வருது இல்லையா, அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. நான் தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா, உங்கள் கணக்கில் எதுவும் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். 6ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டு தான். ஏன்னா எப்படி பார்த்தாலும் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்து கொடுக்குறேன். யாருக்காச்சும் இருக்காதான்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 8, 8, 7ங்கிறது நமக்கு பேட்டர்னில் தான் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கு அந்த மாதிரி வைக்கலாம். நான் நினைக்கிறேன்னா 684 அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி 753. இதில் வந்து எனக்கு 6ஆம் நம்பர் மேலே டவுட்டு, 4ஆம் நம்பர் மேலே டவுட்டு, 5ஆம் நம்பர் மேலே டவுட்டு, இதெல்லாம் அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு இப்படி வரலாம். 6, 5, 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதை பேஸ் பண்ணி எதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்றதையும் பாருங்கள். எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகலாம் அப்படிங்கிற கணக்குலேயே நம்ம இதை பேஸை வச்சு கொண்டு வரோம். சரியா, உங்களுக்கு இது மேட்ச் ஆனால் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேட்டர்ன் மெத்தட் முடிச்சிட்டோம். அடுத்து நமக்கு இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன வரலாம் அப்படின்னா, நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்ன 8, 8, 0, 7 இல்லையா. அப்போ அந்த 807க்கு நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகலான்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறக்கும் நிறைய வாய்ப்புகள், நிறைய சான்ஸுகள் கிடைக்கும். அது இருக்கான்றதையும் பாருங்கள். அதே மாதிரி 807க்கு அதிகமாக மேட்ச் ஆகலாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 5ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8க்கு 5, 0க்கு 5, 7க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அதே மாதிரி வருதான்றதையும் பாருங்கள். எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 7க்கு 5ங்கிறதும் பெட்டரான சாய்ஸ். 8க்கு 5, 7க்கு 5, 0க்கு 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதை கனெக்ட் பண்ணி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம்னு எதிர்பார்த்து கொடுக்குறோம். யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா அது மாதிரியான நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அடுத்தபடியே நம்ம இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகலாம்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து 2ஆம் நம்பர். 2ஆம் நம்பரும் அதே தான். உங்களுக்கு 8க்கு 2, 0க்கு 2, 7க்கு 2 இந்த 3 போர்டுக்குமே 2ஆம் நம்பர் வந்து பெட்டரான ஒரு சாய்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருதான்னு ஏன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு இது ரொம்ப வரக்கு வாய்ப்பு இருக்கும் நம்பரும். அது போக 2 போர்டுமே, அதாவது 3 போர்டுமே பெண்டிங் நம்பராகவும் கூட நமக்கு இருக்குது. அப்போ நம்ம இதை கொஞ்சம் நம்பி ஆடலாம். நம்பகமான ஒரு நம்பராக இருக்குது அப்படிங்கிறதுல 2ஆம் நம்பர் கொஞ்சம் அதிகமாக வருது. அதை கனெக்ட் பண்ணி 2ஆம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம். யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். 807ங்கிற இந்த நம்பரும் நமக்கு பெட்டரான ஒரு சாய்ஸாக தான் இருக்குது. சரியா, கணக்கு வருதான்றதையும் பாருங்கள். எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது, பட் பார்ப்போம். அதே மாதிரி 2ஆம் நம்பர் 2 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி நமக்கு 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் 8 காரு, 0 கார் வருமா, வரும். அதே மாதிரி 7 கார், இந்த 3 போர்டுக்குமே 6ஆம் நம்பரும் ரொம்ப பெட்டரான நம்பர் தான். அதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது. யாருக்காச்சும் இருக்குதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பருங்கிறது நமக்கு என்றைக்குமே எவர் கிரீன் வர நம்பர். அதே மாதிரி 0 கார், 7 கார், 7 கார் இந்த மாதம் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு. போன மாதம் நம்ம கிடச்சிருக்கு 7 கார். அது மாதிரி 7 காருங்கிறது வருதான்னு பாருங்கள். 8 கார் வந்து 7 காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அது மாதிரி வரக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா, 7ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் வராது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. வரக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரியா, அதனால் கொடுக்குறோம். இருக்கான்னு பாருங்கள். எனக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால இந்த நம்பர் நமக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம். 6ஆம் நம்பரும் கொஞ்சம் பெட்டரான சாய்ஸாக தான் இருந்துச்சு. சரியா, இருக்கத்தானே பாருங்கள். 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது தாண்டி நமக்கு 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு சி போர்டில் மட்டும் ஒரு போர்டு அதிகமாக பெண்டிங் நிற்கிது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். 7க்கு 4, அதாவது 074 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது நம்ம என்ன நினைக்கலாம், 7க்கு 4, 8க்கு 4, 0க்கு 4, 7க்கு 4 இந்த 3 போர்டுக்குமே 4ஆம் நம்பருங்கிறது கொஞ்சம் பெட்டரான சாய்ஸ் தான். ஏன்னா 4ஆம் நம்பர் கண்டிப்பாக 8ஆம் நம்பருக்கு 4 நம்பர் ரொம்ப சூப்பராக வரும். 0க்கு 4 நம்பர் வருமானா கண்டிப்பாக வரும். நிறைய இடத்துல நமக்கு 0க்கு 4ங்கிறது மேட்ச் ஆகிருக்கு. அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி வரலான்னு எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா எடுக்கலாம். எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுக்குள்ளேயே வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.